Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஹோட்டல் கவுடர் மணி பிரியாணிக்கு வந்திருக்கோம். இவங்க பக்கா நாட்டி ஸ்டைல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது எங்க இருக்குன்னா கரெக்ட்டா திப்சந்திரா 4th மெயின் ரோட்ல இருக்கு. அட்ரஸ்ல செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்திருக்கிறது வந்து 299 பேக்கேஜ். இதுல வந்து டொன்னே பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாப், சிக்கன் ஃப்ரை, சில்லி சிக்கன், நான்வெஜ் மீல்ஸ், பரோட்டா, முட்டை ஊட்டான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 299 எடுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மட்டன் கோம்போவும் இருக்குது. அலக்கார்ட்லேயும் நிறைய வெரைட்டி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் மெனு கார்ட்லேயே செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் கோம்போலையும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ ஒன்று ஒரு ப்ரைஸில் இருக்குது. நம்ம எடுத்துக்கிறது வந்து 299 பேக்கேஜில் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டே ஸ்பெஷலாக வந்து எவ்ரி சண்டே வந்து மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது. தட்டை இட்லி, ஆட்டுக்கால் சூப்பு, நாட்டி ஸ்டைலில் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் கொடுக்குறாங்க. நம்ம அப்பு சார் இருக்காரு, நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு பிரியாணிக்கு வந்து அவங்க வந்து தயிர் பச்சடியும் ஒரு சால்னாவும் எடுத்து வந்து வச்சுருக்காங்க. பாருங்க மக்களே, இப்போ நம்ம வாங்கியிருக்க வந்து சிக்கன் கோம்போ. இது வந்து 299 ருபீஸ்க்கு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே அன்லிமிட்டட் தான். உங்க வயிறு ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ சாப்பிடுங்க. ஸோ இதுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பக்கா நாட்டி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கபாபு, இது கொடுத்துருக்காங்க, வெங்காயம், லெமனு. இதில் வந்துட்டு சிக்கன் மசாலா, ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க, பெப்பர் சிக்கனு, சில்லி சிக்கனு. ஆக்சுவலாக 299க்கு நிறைய இடத்துல வந்து 3 ஸ்டார்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து 4 ஸ்டார்டர்ஸ், அதாவது 4 சிக்கன் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு முட்டை, இந்த கூல்ட்ரிங்க்ஸ், இது மட்டும் 1 டைம் தான் கொடுக்குறாங்க, லிமிட்டடு. மற்ற எல்லாம் இந்த கிரேவி, சிக்கன் கபாபு, ரைஸு, பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன் எல்லாமே வந்து அன்லிமிட்டட் தான். நம்ம இங்கே வந்திருக்கிறது வந்து திப்சந்திராக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய டைமிங் வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து நைட்டு 11 o'clock வரைக்கும் நோ பிரேக்கு, கண்டினியூஸாக இருக்குது. மத்தியானம், ஈவினிங் நீங்கள் எப்போ வந்தாலும் வந்து சாப்பாடு எல்லாமே அன்லிமிட்டட் தான். இன்னும் இங்கே வந்து ஆர்டர்ஸ் பேக் பண்ணிட்டு கூட எடுத்துன்னு போகிறாங்க. சில ரெஸ்டாரண்ட் எல்லாம் நீங்கள் அங்கே மட்டும்தான் சாப்பிடணும், பேக் பண்ணிலாம் கொடுக்கறது இல்லை. பட் இங்கே வந்து 299 பேக் பண்ணி கொடுக்குறாங்க. மட்டன் கோம்போவும் இருக்குது. அலக்காடு இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. டைமிங்கும் சொல்லிட்டு இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னா, சண்டே வந்து காலையில வந்து 6:30க்குலாம் ஸ்டார்ட் ஆகுது. தட்டை இட்லியும் ஆட்டுக்கால் சூப்பும் கிடைக்கும். அகைன் வந்து அதே மாதிரி தான் 6:30லேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் சண்டே ஸ்பெஷலு. மண்டே வந்து ஹாலிடே. நம்ம அது தெரிஞ்ச விஷயம் தான். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்லாம் மண்டே வந்து லீவு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். பக்கா நாட்டி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. கவுடர் மணி பிரியாணி நாட்டி ஸ்டைலு. சரி, சாதம் வந்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நாட்டி ஸ்டைலுனாலே அது ஒரு தனி டேஸ்ட் தான். என்னதான் இருந்தாலும் ஆம்பூர் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா கூட நம்ம கர்நாடகாவில் வந்து பெங்களூர்ல நாட்டி ஸ்டைலு சாப்பிடும் போதே அந்த சாதமும் அந்த மீட்டும் சரி ஒரே இதுவா அந்த சாஃப்டாவே இருக்கும். சாப்பிடும் போதே அவ்வளோ ஒரு அந்த மசாலா அரைச்சி போட்டிருக்கிறது வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கும். சரி, இதுல எத்தனை பீஸ் கொடுத்துருக்காங்க? இப்போ எல்லாமே இதெல்லாமே அன்லிமிட்டட் தான். ஆஹா, நல்ல அந்த வாசனை, அந்த நாட்டி ஸ்டைல் வாசனை சூப்பரா வந்துட்டு இருக்கு. நல்ல சாதம் பாருங்க, நல்ல உதிரி உதிரியா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, இந்த நாட்டி ஸ்டைல் பிரியாணிக்கு உண்மையிலே நான் அடிமை. அது அந்த மசாலா அரைச்சி போட்டு பண்றது வந்து அற்புதமா இருக்கும் டேஸ்ட். ஆக்சுவலா சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தாதான் அந்த நாட்டி ஸ்டைலுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அது கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் அந்த சாதத்தோட அந்த சேர்ந்து இருந்தாதான் அந்த நாட்டி ஸ்டைல அற்புதமா இருக்கும். ஸோ சிக்கன் எப்படி இருக்கு பார்க்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட். அதுல நல்லா வந்து அந்த பச்சை மசாலா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிருக்கு. அதே மாதிரி சிக்கனும் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு, சாஃப்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் கபாப் பார்க்கலாம். ஆக்சுவலா இவங்க வந்து 3 பீஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் நினைச்சுக்காதீங்க, எல்லாமே அன்லிமிட்டட் தான். ஸோ சிக்கன் கபாப் பார்க்கலாம். செம்ம சாஃப்டா இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட். செமையா இருக்கு, ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. மசாலாவும் நல்லா இருக்கு, அதே மாதிரி சிக்கனும் நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா. இது கூட நல்லாவே சாஃப்டா இருக்கு. இங்க பாருங்க. ஆக்சுவலா இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இந்த 299, 399,
299க்கு 3 ஸ்டார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு இது எக்ஸ்ட்ராவே வந்து 4 ஸ்டார்டர்ஸ், அதுவும் இல்லாம முட்டையும் கூல் ட்ரிங்க்ஸும் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல 399க்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து மட்டன் கோம்போ அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டார்டர்ஸ் வந்து கூட ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம வீடியோ எடுக்கிற பர்பஸ் நான் இன்னொன்னு சொல்றேன். நிறைய பேர் கமெண்ட் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்க சாப்பிடும்போது நல்லா இருக்கு, நாங்க போகும்போது வந்து டேஸ்ட் நல்லா இல்லைன்ட்டு. நம்ம கொடுக்கறது என்னன்னா பக்கத்து தெருவுலயே இருக்கும். நமக்கு சில ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் நமக்கு தெரியாது. ஸோ வந்து இப்போ எனக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குதுன்றதே எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. ஸோ இதில் வீடியோ போடுற ரீசன் என்னன்னா, என்னெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன ப்ரைஸ் இருக்கு, எந்த ஏரியாவில் இருக்குது, இதை வந்து மென்ஷன் பண்றதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ இது இப்போ சிக்கன் கிரேவியோட சேர்த்து சாப்பிடலாம். ஆக்சுவலி ரொம்ப ஸ்பைசி எல்லாம் கிடையாது, மீடியமாக தான் இருக்கு, ரொம்ப காரம்லாம் இல்லை. நல்ல இந்த பிரியாணிக்கு ஊத்தின்னு சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப ஸ்பைசிலாம் சொல்ல முடியாது, நார்மல் இதுல தான் இருக்கு. சிக்கன் மசாலா இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெப்பர் சிக்கன்னு நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு நாங்க இதெல்லாம் வந்து கொடுத்துட்ட பிறகு இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ பெப்பர் சிக்கன்னு இது டெக்ஸ்சர் பாருங்க, சரியான சாஃப்டா இருக்கு. எல்லாமே நல்லாவே குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா அந்த பெப்பர் சிக்கன் சொல்ற மாதிரி நல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க, கிரேவி எல்லாம் கிடையாது. நல்லா அந்த பெப்பரோட இது வந்து ஃப்ளேவர் நல்லா தூக்கலா இருக்கு. பட் வந்து காரம் எல்லாம் ஜாஸ்தியெல்லாம் கிடையாது, மீடியமா தான் இருக்குது. நீங்க குழந்தைங்க எல்லாம் வந்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா காரமா வேணும்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கலா வந்து பெப்பர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு டேஸ்ட். நான் சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டா குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்லி சிக்கனு. நல்லா இது வந்து ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரியும், பச்சை மிளகாய் வந்து வேற எதுவுமே போட மாட்டாங்க, வெறும் பச்சை மிளகாய் பூண்டு மட்டும்தான் போட்டு பண்றது. ஸோ இதுவும் பார்க்கலாம், செம்ம சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மசாலாவோட அப்படியே சேர்த்தே சாப்பிடலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த காரம் வந்து இந்த சில்லி சிக்கன்ல உண்மையிலேயே மஸ்ட். ரொம்பவே நல்லா அந்த எதிர்பார்த்த அந்த காரம் சாரம் டேஸ்ட் அசத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கர்நாடகா ஸ்டைல்ல இதான் நாட்டி ஸ்டைல்து ஃபேமஸ்னா இந்த மாதிரி சில்லி சிக்கனு, இந்த பிரியாணி இதெல்லாம் வந்து அசத்தெல்லாம் இருக்கும். உண்மையிலே மஸ்ட் ட்ரை, அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கே சாப்பிடும்போது எல்லாம் கொஞ்சம் லைட்டா காரம் கம்மியா இருக்கேன்னு நினைச்சேன், செம்மையா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலா இந்த சில்லி சிக்கன் ரொம்பவே நல்லா இருக்கு டேஸ்ட். நம்ம இந்த கிரேவியோட இந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிடலாம். ஆக்சுவலா அந்த மசாலாவோட இந்த பிரியாணியும் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே சூப்பர் டூப்பர் தான் சொல்லலாம். அசத்தலான ஒரு டேஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ட்ரை தான். 299க்கு உண்மையிலே வந்து கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி மண்டே ஒரு நாள் மட்டும்தான் லீவு, மற்றபடி 10 o'clockல இருந்து நைட் 11 o'clock வரைக்கும் இருக்கு. எப்போட வந்து நீங்க வயிறு நிறையிற வரைக்கும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடலாம். ஸோ ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் வந்து லிமிட்டடு. இது மட்டும், இதுவும் முட்டையும் மட்டும் ஒன் டைம் மட்டும் தான் கொடுப்பாங்க. இன்னொரு தடவை சொல்றேன். ஆக்சுவலா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளவு ஸ்டார்டர்ஸ் இந்த பிரியாணியை கொடுத்துருக்கிறது. நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டார்டர்ஸ் இருந்தா எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. 299க்கு உண்மையிலே வந்து கம்மி பிரைஸ்ல இவ்வளவு ஸ்டார்டர்ஸ் பிரியாணி எல்லாமே அன்லிமிட்டடா கொடுத்துட்டு இருக்காங்க. மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.